LinkedIn ஆட் பண்ணலாம். ஸோ லிங்க்டின் வந்து இட் ஹாஸ் a good user volume. அது ஒரு 1 billion யூசர்ஸ் இருக்காங்க அண்ட் ஆல்மோஸ்ட் 200 கண்ட்ரீஸ்ல. இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம். நமக்கு ஃபேஸ்புக் மாதிரி இல்லாம இட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம். மெயினா இப்போ வந்து நம்ம சொந்த பிக்சர் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல நல்லா ஃபாலோ பண்ண முடியாது. பேஜ் பட் அவரோட இம்பாக்ட் பண்ணணும் இல்லை அவரோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா ஒன்று ட்விட்டர் பக்கம் இல்லை லிங்க்டின். ஸோ இந்த அப்டேட்ஸ் லிங்க்டின் அதர் தென் சிஇஓஸ் ஒரு கம்பெனி அப்டேட்ஸ்லாம் வந்து லிங்க்டின் எஸ்பெஷலி வந்து ஜாப் சர்ச் வந்து மேஜரா யூஸ் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் போய் பார்க்கணும் உங்க லிங்க்டின் பேஜ் ஃபாலோ பண்ணவே தெரிஞ்சிடும். அதுல ஏஜ் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 to 34 வந்து 56% மென் யூஸ் பண்ணிருக்காங்க. And இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 18 எல்லாருமே வந்து லிங்க்டின் எவ்ரி காலேஜ் ஹஸ் லாங்குவேஜ் உள்ள உட்காந்துல பார்த்தீங்கன்னா 90% நம்ம வந்து லிங்க்டின் சோர்ஸ் பண்ணலாம். இந்த லிங்க்டின் ஆல்மோஸ்ட் எல்லா டீடைலுமே நமக்கு இருக்கும். ஸோ பார்த்துட்டு வேணும்னா அதை எடுத்து இப்போ என்னால வந்து ஒரு டிஷர்ட் வந்து லிங்க்டின்ல மார்க்கெட் பண்ண முடியும். தட் இஸ் நாட் த ரைட் பிளாட்ஃபார்ம் டு மார்க்கெட். பண்ண முடியாது கிடையாது, பண்ணலாம். பட் தட் மே நாட் பி த ரைட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா வந்து சர்வர் ஒரு இப்போ போஸ்டிங் மாதிரி நீங்க சர்வர்க்கெல்லாம் வந்து நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஆடியன்ஸ் இம்பாக்ட் பண்றதை பார்த்து நீங்க போய் நம்ம வந்து அந்த அதெல்லாம் நம்ம இங்க சேல் பண்ண முடியாது. கோர்சஸ் வந்து இங்க சேல் பண்ணலாம். ஏன்னா வந்து அடுத்த லெவலுக்கு நமக்கு வாங்குவோம், இன்னொரு ஏதோ வேணும். பட் இது என்னன்னா மற்ற கூகுள் ஆட்ஸ் அண்ட் மெட்டா ஆட்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கு. ஸோ மேஜரா இது நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜாப் டேலண்ட் ஃபண்டுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா more than 9,000 members apply for job every minute. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு 1 year முன்னாடி டேட்டா. ஸோ இப்போ அது வந்து கிட்டத்தட்ட இன்டூ பிரைஸ் ஆயிடுச்சு. ஸோ 30,000 per minute வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ளை பண்ணி ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு ஜாப் வந்து அப்ளை பண்ணி நேராக நம்ம போய் உட்காந்து டைப் பண்ணி அப்ளை பண்ணி போதே இல்லை. அதனால இது வரும். பட் நீங்க ஸ்பான்சர் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் அதுல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஆஸ்க் பண்ணலாம். அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணும்போது 4 கேள்வி. உனக்கு தமிழ் தெரியுமா, உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு நீங்க அவங்க டைப் பண்ணி தான் கொடுக்கணும். அந்த மாதிரி வரலாம். மெட்டாலேயுமே அதே மாதிரி நீங்க ஏதாவது லீட் ஃபார்ம் வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஃபீல்டாக நீங்க அவங்க டைப் பண்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது இல்லைன்னா சும்மா ஆட்டோ மாதிரி வந்துட்டு. ஸோ இதுல வந்து it is not much different than Meta Ads or Google Ads. அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம கன்வர்ஷன் செட் பண்ணுவோம். ஸோ கன்வர்ஷன் செட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பிசினஸ் பேஜ். ஓகே, ஸோ இங்க நீங்க ஃபார் பிசினஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பேஜ், கிரியேட் a company page. ஸோ go there. இது கம்பெனியா இல்ல ஷோகேஸ் பேஜ் இல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அது கம்பெனி. ஸோ கம்பெனியோட நேம் சார் அது மொத்த ரெண்டு ஷோகேஸ் பேஜ். இப்போ நான் வந்து இண்டிவிஜுவல் பேஜ் எடுத்துக்கிட்டேன். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஸ்கூல் காலேஜ். ஸோ நேம் லிங்க் கம்பெனி, கம்பெனியோட வெப்சைட், உங்க இண்டஸ்ட்ரி, ஆர்கனைசேஷன் சைஸ், டைப், லோகோ, டேக்லைன் அண்ட் அது கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணீங்கன்னா கிரியேட். பட் இப்போ இதுலயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு பண்ற மாதிரி. ஸோ பேஜ் கிரியேட் ஆகும். பண்ணி ஆட் பண்ணும்போது டு வெரிஃபிகேஷன். ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பேஜ்லயே வந்து ஸ்க்ரூட்டனைஸ் ரொம்ப வந்து ஃபேக் ப்ரொஃபைல்லாம் வந்து. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கிரியேட் பேஜ். ஸோ பேஜ் வந்து மற்றதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால கிரியேட் பண்ணி மற்றதெல்லாம் நிறைய ரொம்ப கம்மியாக. ஸோ ஒன்ஸ் த பேஜ் இஸ் கிரியேட்டட், தென் யூ நீட் டு அட்வர்டைஸ். இல்லாட்டினா இங்க வந்து அட்வர்டைஸ் ஆன் LinkedIn. So here go to advertise. Advertise பண்ணி take us to campaign manager. நமக்கு
கூகுள் ஆப்ல ஆட் மேனேஜர், மெட்டா பிசினஸ் சூட், மெட்டா பிசினஸ் மேனேஜர் அண்ட் ஆட் மேனேஜர். இங்க வந்து அதே மாதிரி சார் பேஜுக்கு அக்கௌண்ட் கிடையாது. அக்கௌண்ட் நீங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது. அதுக்கு அடுத்து பேஜ் ஒரு கம்பெனிக்கு ஒரு பேஜ் இல்ல நீங்க பர்சனலாவே பேஜ் கிரியேட் பண்ணுவீங்க. அதனால கேட்குறேன். இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்க, இன்ஸ்டால் பேஜ்ல எனக்கு ட்ரெயின் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் ட்ரெயின் அப்படி எனக்கு ஒரு பேஜ் வச்சுக்கலாம். கம்பெனி வச்சுக்கலாம், எனக்கு ஒரு கம்பெனிக்கும் ஒரு பேஜ் வச்சுக்கலாம். இப்போ இப்போ நயன்தாரா வந்து ஒரு பேஜ் வச்சுக்கலாம். ஃபாலோவர்ஸ் எதுல போன நீங்க வந்து என்ன ப்ரொமோஷன்ஸ் பண்றதா இருந்தாலும் அக்கௌண்ட் லெவல் பண்ண முடியும். பேஜ்ல வந்து அட்வர்டைஸ் பண்ண முடியும். நீங்க எனி ப்ரொமோஷன்ஸ் வாட்டர் யூ கேன் அட்வர்டைஸ் அக்கௌண்ட் ஜஸ்ட் என்னோட அடையாளம் அவ்வளவுதான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் போனோம்னா நீங்க உங்களோட ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி. நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆட் அக்கௌண்ட் பண்ணி கரன்சி வந்து ஐஎன்எம் பண்ணுங்க. இப்போ லிங்க்டினோட பேஜ் அக்கௌண்ட் பேஜ் and then add it and save. இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். So once you go இப்போ இது நம்ம பேமெண்ட் ஆட் பண்ணலாம் ஆன் போர்ட் மட்டும் இருக்கு. So let me go here explore it. உள்ள போனோம் இப்படி டேஷ்போர்ட். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்களோட பிக்சல் நீங்க வந்து ஆட் சார் பிக்சல் அந்த டேக் வச்சுக்கலாம் சார். பிக்சல் வச்சா நல்லா கன்ஃபியூஸ் ஆகும். சரி டேக் பிக்சல்ல சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். சரி டேக் ஃபர்ஸ்ட் வந்து டேக் எங்க இன்ஸ்டால் பண்ணனும்? ஹெடர் செக்ஷன்ல சைட் எஸ். ஆனா இங்க லிங்க்ல மட்டும் வச்சிருக்கீங்க. அந்த டேக் பாடி செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ட்விட்டர் எல்லாமே ஹெட்டர். லிங்க்டின் மட்டும் பாடி செக்ஷன்ல வந்து பேஸ் பண்ணுவோம். அது என்னன்னா உங்களுக்கு டேட்டா இருக்கா, கோ டு டேட்டா. இதுல சிக்னல்ஸ் மேனேஜ்மென்ட் நமக்கு மெட்டால வந்து ஈவென்ட்ஸ் மேனேஜ்மென்ட், இது வந்து சிக்னல்ஸ் மேனேஜ்மென்ட். சோ கோ டு சிக்னல் மேனேஜர். இது இன்சைட் டேக். சரியா? So inside tag meta pixel Google tag. So either everything is pixel or everything is tag. உங்களுக்கு எப்படி வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகுதோ அது நீங்க பண்ணுங்க. ஓகே, பேஸ் tag இல்ல வந்து யூனிவர்சல் tag அந்த மாதிரி. So first இந்த tag கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க I will install the tag myself. Click here. இந்த tag இருக்கு, இந்த tag காப்பி பண்ணிட்டு என்ன போடுறது, paste the inside tag below in the website global folder. Right over closing HTML body tag. பாடியோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கூகுள் டேக் மேனேஜ் ஒரு கான்செப்ட் வரும்போது இதெல்லாம் நீங்க பெருசா பண்ண தேவையில்லை. அதுல நீங்க டேக் பண்ணுங்க. சரியா? சோ கூகுள் டேக் மேனேஜ் ஒரு ஃபைனல் டாபிக் வரும். பட் மேனுவலா
பண்றதுக்கு கத்துங்க. திடீர்னு நீங்க டேக் மேனேஜர் ஓகே ஃபைன் ஆகல இல்ல ஏதோ இஷ்யூ இருக்கு அப்படின்னா தென் மேனுவலி யூ ஹேவ் டு டு திஸ். சோ HFCM மாதிரி பிளகின் HFCM வந்து இது பாடி எப்படி பண்றாங்க ப்ளேஸ் இல்ல டெவலப்மென்ட் ஐ வில் சென்ட் அ டேக் டு டெவலப்மென்ட் இந்த ரெண்டு பாடில ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்க வேர்ட் ப்ரெஸ் நீங்க பண்ணிக்கலாம். ரியாக்ட் தென் யூ ஹேவ் டு அப்ரோச் டெவலப்பர். சோ இன்சைட் டேக் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் then you have to create HFCM Shopify வந்து நீங்க உங்க பேஜ் அது என்டையர்லி டிஃபைன் பண்ணலாம். அதுல நீங்க வந்து அதுலயே ஹெடர் ஃபூட்டர்ல பேஜ் பண்றது வேற அது தனி வந்து பிளாட்ஃபார்ம் HFCM அது நீங்க ஏதோ டெவலப்மென்ட் கேட்கலாம். இல்லன்னா வந்து அதுல ஷாப்பிங் இஸ் வெரி ஈஸி. சோ நான் ஃபைனல் செக்ஷன் உள்ளது எப்படி அதுல ட்ராக் பிளேஸ் பண்றது அண்ட் அதுலயே வந்து இன்னொரு லிங்க்டின் பொறுத்த வரைக்கும் மேஜரா டூ ஷாப்பிங் இ-காமர்ஸ். சோ அது வந்து Google Ads எல்லாம் வந்து Facebook Ads எல்லாம் மேஜரா இருக்கும். பட் மேனுவலி பேஸ் பண்றது தட் இஸ் பாசிபிள். ஹெடர் வயர் பாடி பேஸ் பண்ணிக்கலாம். சோ இட் கிரியேட் கன்வர்ஷன். சோ வாட் ஆர் தி டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ்? என்னென்ன டைப் ஆஃப் கன்வர்ஷன் பண்ணுவோம்? லீகோ நாட் கான்டாக்ட் ஷாப்ல நீங்க நம்மளோட விசிட் page view opposite. So இங்க வந்து கன்வர்ஷன் பண்ணீங்க செலக்ட் தி கேட்டகரி ஆஃப் கன்வர்ஷன் கொடுத்தீங்கன்னா கீ பேஜ் வியூ வீடியோ ரெஜிஸ்டர் ஈவென்ட் இங்க ஈவென்ட் நிறைய வெபினார் வொர்க்ஷாப் அந்த மாதிரி ஈவென்ட் sign up download need book appointment contact our qualified to submit application add to cart வந்து ரொம்ப ரேர். சரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க அந்த இப்ப நீங்க வந்து ஒரு பிரீமியம் டி-ஷர்ட் வச்சுக்கோங்க, ஒரு 5000 rupees above ஒரு டி-ஷர்ட்னா then you can try it. அதாவது ஐடி கம்பெனிஸ் TCS ல வர்க் பண்ற ஆட்களுக்கு மட்டும் ஆட் காமிக்கணும். TCS ல வர்க் பண்ற மேனேஜருக்கு மட்டும் காமிக்கணும். சோ 5000 rupees இருக்கிற டி-ஷர்ட் நான் வந்து சேல் பண்ணா who will be my target audience? Obviously who is earning at least 1 lakh a month. அவங்க தான் வந்து 5,000 டி-ஷர்ட் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி நான் வந்து பேஜ் வியூ கீ பேஜ் வியூ இந்த டைனமிக் வேல்யூ இதுல மெட்டா கூகுள் ஆட்ஸ்ல பண்ணிருக்கேன். சேம் வேல்யூ டிஃபரண்ட் வேல்யூ அப்படின்றது. சோ இங்க வந்து டிஃபால்ட் வேல்யூ நீங்க INR செட் பண்ணீங்க, நீங்க INR காமிக்கும். கிளிக்ஸ் அண்ட் 90 days வரைக்கும் அது கவுண்ட் பண்ணுங்க. இந்த கேம்பெயின் ஆன் பண்ணி 90 days வரைக்கும் அது கவுண்ட் பண்ணுவோம். அது நீங்க 30 daysக்கு கம்மி பண்ணுங்க. 7 days 1 day 90 days. சோ ஓகே சார் என்னோட ஆட் ரன் பண்ணி 90 days உள்ள அவன் வாரமாறான் அந்த கவுண்ட் அந்த கேம்பெயினோட கவுண்ட் வச்சிருக்காரு. சரி ஆட் ரன் ஆகுது நீங்க வாங்கணும் கிடையாது. நான் கிளிக் பண்ணிப்போம் பாத்துறப்ப 90 days கழிச்சு வரணும். அப்போ வந்து 90 days கழிச்சு வரணும்னா அப்போ அந்த கவுண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். கேம்பெயின் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து attribution அப்படின்னு சொல்லுவோம். ஓகே then next step இங்க நீங்க வந்து manual conversion setup இங்க பேஜ் லோட் நீங்க அந்த தேங்க் யூ பேஜ் லோட் ஆகுது அத பேஜ் லோட் கொடுத்துருக்கீங்க. and இங்க வந்து start with இல்ல contains இல்ல equals வந்து உங்களோட தேங்க் யூ பேஜோட URL நீங்க மென்ஷன் பண்ணிட்டு next step வந்து so thank you page load ஆகுது conversion மாதிரி ட்ராக் ஆகும். சோ இது வந்து நீங்க மெட்டாவா கரெக்ட்டா பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க ஜாப் சர்வீஸா பண்றது எல்லா டேக்ல எல்லா பிக்சலுமே நீங்க வெப்சைட்ல நடக்கிற கன்வர்ஷனுக்கு மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்க. ஒரு வெப்சைட்ல வந்து நான் ஃபில் பண்றேன் அது லோட் ஆகுது. நான் வந்து இதுல கான்டாக்ட் ஃபார்ம் பண்ணல வாட்ஸ்அப் பண்ணல தேவையில்லை. So if you want people to come to your website and perform an action and add to cart. இப்போ நான் வந்து இதே தரம் நம்ம ஆட் காமிக்கிறேன். டோட்டல் நீங்க சொல்லுங்க. சோ எனக்கு அந்த பிசினஸ் நடந்துருக்க ஐடியான்றது பார்க்கணும். ஓகே சோ இங்க நான் என்ன பண்ணனும் கஸ்டமைஸ் பண்ணனும் ஈவென்ட் மேனேஜர் ஆட்ஸ் மேனேஜர் எனக்கு டேட்டா வரும் எவ்வளவு கிளிக் வந்திருக்கு பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ஆனா அந்த ஃபனல்
எத்தனை பேஜ் வந்திருக்காங்க, ஆட் டு கார்ட் வந்திருக்காங்க. ஆனா ப்ரொவைடர் இப்ப நான் செட் பண்ணி வச்சிருந்தா ஆட் டு கார்ட் இவ்வளவு பேர் வராங்க செட் பண்ணி வச்சிருந்தேன். சோ நான் பிக்சல் ஆட் பண்ணிருக்கேன். சோ இது அந்த பிக்சல். இப்போ பேஜ் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஆட் டு கார்ட் 32 பேர் வந்திருக்காங்க. இனிஷியல் செட் அவுட் 7. இது நானே ஒரு 3 நாள் தான் பண்ணிருக்கேன். இனிஷியல் செக் அவுட். நான் வந்து பயன்படுத்தி போய் தான் செக் பண்றது. சோ எனக்கு சேல் நடக்கிறது தெரியாதா, எனக்கு 32 இதுல ஒரு 5 மேபி நான் ஒரு 20-25 வந்து கன்ஃபார்மா ஆட் டு கார்ட் மேனுவல் இருக்கு. ஆட் ரன் பண்றது இன்னைக்கு 21 நாள் 15. சரி சரி. இன்னைக்கு நமக்கு வெளியே கிளாஸ் வந்து அப்ப எனக்கு தெரிஞ்சு சண்டே ஸ்டார்ட் ஆயிடுது. சண்டே சரி 39 சரியா சரியா. இப்ப நேத்து மட்டும் பார்க்கலாம். நேத்து வந்து ஆட் கட்டி. சோ இதெல்லாம் இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஆட் டு கார்ட் ஆடியன்ஸ்ல வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆட் டு கார்ட்ல ஆட் ஆனவங்க மட்டும் நான் வந்து ஐ கேன் ரீமார்க்கெட். இப்போ அவங்க வந்து எதுவுமே நடக்கல, நீங்க ஒழுங்கா ஆட் ரன் பண்ணணும்னு சொல்லும்போது 32 பேர் ஆட் டு கார்ட் வருது. I can bring them to your website. I can make them purchase. சரியா சரியா. இப்போ கூகுள் லீட் கன்வெர்ட் பண்ண வேண்டியது. So that is the national diagram. So page அதுக்கு இப்போ உங்களுக்கு last 7 days எடுத்துக்கலாம். 1700 பேர் members are come inside. அதுல வந்து 27. அதுல வந்து 7 நீங்க கால்குலேட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி எனக்கு நாங்க பார்ட் பண்ணா சொல்றேன். This is how you need to give your data to your next client. சரியா. இதுக்கெல்லாம் வந்து அந்த பிக்சல் ஆர் டேக் வந்து நீங்க ஆட் பண்ணனும் சொல்லுங்க. இது இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க தெரியாது. ஆட் டு கார்ட் வந்து 1800 வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க, வந்துட்டு போயிட்டாங்க. இல்ல வந்து ஆட் டு கார்ட் ஆட் பண்ணாங்க, இல்ல பர்ச்சேஸ் பண்ணாங்க, இல்ல ஆட் டு கார்ட்டுக்கே போகலையா. 1700 பேர் ஒருத்தர் ஆட் டு கார்ட் போடணும். then there's a problem between the product page and the add to cart page. கிளிக் பண்ணும்போது டைம் ஆயிடும். சரியா. ஆட் டு கார்ட் பேஜ்ல இது பர்ச்சேஸ் 30 பேர் வந்திருக்காங்க, ஒரு சேல் நடக்குது, அது நாட் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் ஒண்ணு மெட்டீரியல் பார்த்து வந்துருச்சு. இல்ல வெப்சைட் அது போதுமான இன்ஃபர்மேஷன் இருக்கிறது, ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்காது, anything can happen. So அதை நம்ம ரெடி பண்ணி இது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். மேபி இதோட ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது திருப்பி அந்த பிராண்ட் பார்க்கும்போது அதுக்கு ஒரு வீடியோ இல்ல வேற ஒரு கிரியேட்டிவ் போடும்போது ஓகே சரி ட்ரை பண்ணி திடீர்னு செலிபிரிட்டி பார்த்துருக்கேன். ஸோ நம்ம ரிப்பீட்டடா பார்க்கறது இந்த ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் அது பார்க்கும்போது பில்வர் பர்ச்சேஸ் அது மாதிரி இன்சைட் டைம் ரெடி பண்ணி and now we need to advertise. அட்வர்டைஸ்ல இங்க வந்து கிரியேட் கேம்பெயின் குரூப் நீங்க அவேர்னஸ்க்கு சொல்லி ஒரு கேம்பெயின் குரூப் நீங்க பண்ணிக்கலாம். டிராஃபிக்னு சொல்லி ஒரு கேம்பெயின் குரூப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அவேர்னஸ்க்கு ஒரு 3 பண்றீங்க, ஒரு ஜாவா பண்றீங்க, PHP பண்றீங்க, DM பண்றீங்க, ஒரு ஆட் குரூப் பண்ணிக்கலாம். ஒரு குரூப் அவேர்னஸ்க்கு சொல்லி குரூப் வச்சிருக்கலாம். இங்க வந்து கேம்பெயின் brand awareness, consideration, engagement, video use, lead generation, website conversions and job applications. So these are the mostly people will use job applications. Number website brand awareness and website visit will be almost same. Either நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா job application காமிக்கிறேன். என்கேஜ்மென்ட் இது ரெண்டும் ரொம்ப சிம்பிள். சரி வெப்சைட் விசிட் நான் காமிக்கிறேன். பிராண்ட் அவேர்னஸ் எங்க பாருங்க. வெப்சைட் விசிட் அண்ட் நெக்ஸ்ட் ஏ கிளாஸ். இது வந்து நம்ம ஏ வந்து ஏ கிட்ட போய் வேணும் நான் சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் ட்ரை டூயிங் இட் மேனுவலி. இப்போ கூகுள் ஆட்ஸ்லாம் வந்து
கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண கேம்பெயின் எல்லாம் சீரியஸ். எந்த செலக்ட் பண்ணிருக்கோம்? அந்த ஆப்ஷனே இல்ல. என்ன ஆப்ஷன் இருக்கு? வித்தவுட் அந்த ஆப்ஷனே இல்ல. சரி, ஐ டோன்ட் நோ மை ஆப்ஜெக்டிவ் அதை கிளிக் பண்ணா எப்படி வரும்? உங்களுக்கு வந்து சர்ச் வேணுமா, வீடியோ வேணுமா, டிஸ்ப்ளே வேணுமா, இது டிமாண்ட் இதுல எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நான் எனக்கு நான் வந்து இதெல்லாம் எடுத்து விட்டு எனக்கு சர்ச் கேம்பெயின் மட்டும் வேணும், இதெல்லாம் எடுத்து விட்டு சர்ச் கேம்பெயின் இல்ல, அதுவே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருக்கு. எந்த இது இதுல வந்து இப்ப நீங்க இதை கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய பாஸ் தான் வரும். இது ஒரு வருஷத்துக்கு ரன் ஆகுது. So once you get used to all those ads, then the interface will change a bit. உங்களுக்கு இன்னும் ஈஸியா ரன் பண்றதுக்கு அப்படி சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க இப்போ உங்களோட இதை எடுத்து பாத்தீங்கன்னா பழக்கம். So they will train you on that. And once they feel okay, now this guy can move அப்படின்னா இதே இது வந்து நான் இன்டர்நெட் காட்டுறேன். So இதுல வந்து ஜாஸ்தி ஆட் ரன் பண்ணல. அதுல வந்து ரெகுலரா ரன் பண்ண 30,000 50,000 ஆட் ரன் பண்ணிருக்கோம். சோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து லைட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இதுல சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணா இதுல தான் அந்த ஷாப்பிங் இருக்கு, அது இதுல தான். சோ அந்த மாதிரி every now and then things will change. இப்ப நேத்து நான் வந்து ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ண உங்களுக்கு என்ன திடீர்னு மாறி இருக்கு அப்படின்னு. So once you are used to that, அந்த மேனுவல் கேம்பெயின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு தென் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. திடீர்னு வந்து இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க, உள்ள வந்தவங்க இதை கன்ஃபியூஸ் ஆகிடும், பண்ணணும் தெரியும். ஆனா நம்மளோடது நம்ம எப்படி கொடுத்தோமோ அது அங்க அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் நீ உள்ள போனீங்கன்னா செய்யலாம். ஆமா, எவ்ரி நவ் அண்ட் தென் எவ்ரிதிங் வில் சேஞ்ச். நீங்க சொன்ன வார்த்தை ஆமா, technology மனுஷன். So now we'll go with classic and next. Standard ad creation. Beta they are testing phase. Standard ad creation. இதெல்லாம் இன்டர்ஃபேஸ் மாறி. Choose a campaign. இது வந்து காமனா எல்லாருக்கும் மாறுமா இல்ல நம்ம இப்ப ரெகுலரா பண்றோம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும்? இதுல நம்ம ஆட் பண்றோம். சோ இது பேசிக்கா கூகுள் ஆட் தான் வந்து நிறைய சேஞ்ச் ஆகுது. இந்த மெட்டா எல்லாம் வந்து நான் பார்த்தது இந்த ஒரு சில சேஞ்சஸ் தான் உள்ள லைட்டா மாத்துவாங்க. மேசிவா ஒரு டிஃபரெண்ட் டேஷ்போர்ட் கொடுத்தாங்க. சூஸ் கேம்பெயின் நம்ம வெப்சைட் விசிட் வந்து பண்ணிருந்தோம். campaign name website visit and then the website visit நம்ம அந்த வெப்சைட் விசிட் அந்த குரூப் தான் இல்ல campaign தான் கொடுத்தோம். அப்ப திருப்பி அந்த objective website visit. What are the making it another final URL. Then audience. The audience வந்து saved audience இருந்தா you can take from this. அதாவது நீ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா you can create that. LinkedIn audience எடுக்கிறதா இருந்தா இது வந்து நீங்க எடுத்துக்கலாம். யாருக்கு வேணும், எந்த மாதிரி வேணும். எனக்கு வந்து சர்ச் பண்ணி டெம்ப்ளேட் மேனேஜர் சென்சார் மெம்பர்ஸ் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மெம்பர்ஸ் வித் கரண்ட் பொசிஷன் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி என்ன போட்டு பாருங்க. இல்ல அந்த மாதிரி போட்டு பாருங்க.
ஆஹா, மெம்பர்ஸ் வித் பொசிஷன் மேனேஜர் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி மாதிரியா? மெம்பர்ஸ்னு கூட ட்ரை பண்ணுங்க. மேனேஜர் தான் ட்ரை பண்ணீங்க. எல்லாத்துலயும் வருது. ஆஹா, மேனேஜர்னு சொன்னீங்கல்ல, சோ அந்த மாதிரி ஹையர் பொசிஷனோ இல்ல மேனேஜிங் பொசிஷனோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாரு. இதுதான் இது டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன். இங்கதான் வருவா. ஓகே ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இவ்வளவுதான். இதுல நீங்க செலக்ட் பண்றதா செலக்ட் பண்ணிக்கீங்க. சார், கார்ப்பரேட் எக்ஸாம் ப்ரொஃபஷனல். அதை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் ஆச்சா? இதாச்சு. இந்த இங்க வந்து உங்களுக்கு லொகேஷன் செலக்ட் as usual செலக்ட் பண்ணுங்க. லொகேஷன் செலக்ட். who is your target audience? so இங்க நீங்க வந்து கம்பெனி சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஆடியன்சஸ் இது உங்கள்ட்ட லிஸ்ட் இருந்ததுன்னா தெரியுங்க. உங்களுக்கு லுக் லைக் ரீடார்கெட்டிங் லிஸ்ட் இருந்தா அதுக்கு லிஸ்ட் எந்த மாதிரி சார்? ஒரு ப்ரீவியஸ் டேட்டா முன்னாடியே சேவ் பண்ணி சேம் எடுத்துக்கிட்டு. ப்ரைஸ் பண்ணி ப்ரீவியஸ் டேட்டா. இங்க வந்து ஆடியன்ஸ் அட்ரிபியூட்ஸ் வந்து கம்பெனி. ஸோ சார், இப்போ முன்னாடி வந்துட்டு ஆட் பண்ணி போட்டு ஒரு டேட்டா வரும். அந்த டேட்டா சரி அவங்களுக்கு மட்டும் திருப்பி அதே மாதிரி சிமிலர் அவங்களுக்கு இல்ல அதே மாதிரி சரி கம்பெனி நேம்ஸ் கம்பெனி யூஸ் பண்ணி கம்பெனி நேம்ஸ் கொடுத்தோம்னா சரி டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். ஸோ அந்த கம்பெனி மட்டும் டார்கெட் பண்ணணும்னா எக்ஸ்ப்ளோரேட்டிவ் தான் அவங்க மட்டும் டார்கெட் பண்ணணும். ஸோ இந்த வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஒர்க்ல இருக்கிறவங்க வந்து இந்த கம்பெனி வேலை கிடைக்கணும்னா அப்படிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரி வந்து கம்பெனி கேட்டகரி உங்களுக்கு வந்து ஐடி கம்பெனிஸ் அதெல்லாம் வந்து ஃபோர்ப்ஸ் தெரியுமா? ஃபோர்ப்ஸ் 1000 அப்படின்னா ஃபோர்ப்ஸ் தட்ஸ் a magazine. So the magazine வந்து every year they conduct a survey. World top 100, top 500, top 1000. So அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குன்னா Fortune that's a magazine. So அவங்களுக்கு வந்து they will run a survey. So அந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்க டார்கெட் பண்ணி பார்த்து okay. So company connections, company forward of explore the next. அது சார். நம்மளோட ஃபாலோவர் யாரா நம்மளோட ஃபாலோவர்ஸ் கம்பெனி ரேட் கம்பெனி இண்டஸ்ட்ரி ரெவென்யூ கம்பெனி சைஸ் இது வந்து இப்போ 10,000 பேருக்கு மேல இருக்குன்னா இந்த கம்பெனிஸ் பட்டியல் ஒரு மாசம் அப்ரோச் பண்ணுறது டெமோகிராஃபி சைஸ் அது ஏஜ் ஜெண்டர் எஜுகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து பெட்டாக பார்த்தாலும் ஆட் ஃபார்மேட் சிங்கிள் இமேஜ் கரோஸ் வீடியோ டெக்ஸ்ட் ஸ்பாட்லைட் மெசேஜ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் சொன்னேன் சிங்கிள் இமேஜ். இவர ட்ராக்கிங் பேராமீட்டர் உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்ஸ் அனுப்பமாக சொல்றேன். அவங்க யூடியூப்ல வச்சு ட்ராக்கிங் மீடியம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு புக்ல போட்டு ஜென்ரேட் நம்ம இப்ப அந்த ஆட் ரன் பண்றோம் இல்லையா, இந்த ஆட் ரன் கூட ஃபைனல் வியூ வரும். எங்க லேண்டிங் பேஜ் வரும். அந்த லேண்டிங் பேஜ் கூட சின்ன கோட் அந்த ட்ராக்கிங் கோட் ஆட் பண்ணிட்டு அதை நீங்க பேஸ் பண்ணோம்னா அனாலிட்டிக்ஸ்ல எந்த யூசர் அந்த ஆட் பார்த்து வரணும்ன்றது அதுக்காக. சோ பர்టిక్యులர் ஆட் பார்த்து நமக்கு யாரு வராங்கன்றதை நம்ம அனலைஸ் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். லிங்க்டின் எல்லா மெட்டால ஃபேஸ்புக் எல்லாத்துலயும். சோ இது வந்து லிங்க்டின் ஆடியன்ஸ் வேணும்னா பிக்சர்ல எல்லாமே டேக் ஆடியன்ஸ் டிஃபைன் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ். அப்புறம் டெய்லி பட்ஜெட் பில்லிங் மேக்ஸிமம் டெலிவரி கன்வர்ஷன் ட்ராக்கிங். இது வந்து உங்களோட ஈவென்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அது பேஜ் வியூ ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே இருக்கும். இது ஆப்ஷனல் போட்டுருக்காங்க. அதாவது உங்க வெப்சைட்ல ட்ராக் பண்ணணும்னா யூ கேன் ட்ராக் இட். இல்ல எனக்கு தேவையில்லை யூ கேன். தென் நெக்ஸ்ட்
இது கிரியேட் ஆட், கிரியேட் ஆட்ஸ். இது ட்விட்டர் வந்து ஆட் கிரியேட் பண்றதா லிங்க்ஸ். இங்க உங்களுக்கு வந்து மீடியா நீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க யூ கேன் ஆட் தட். இதுவே உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுக்கும். எது ரிமூவ்ஸ் ஆர் யூ கேன் மேனுவலி டு the ஆப்ஷன் இருக்கு. இங்க ஆட் இமேஜ் டேக் வந்து உங்களோட கீவேர்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ இங்க 5 வேரியேஷன் இருக்கு. இங்க டிஸ்கிரிப்ஷன் வருது. சோ ஐ accept it. நான் வந்து எடுத்து போடுறேன். I accept it. அதோட டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் இமேஜ் டெஸ்டினேஷன் யூஆர்எல் ஃபைனல் யூஆர்எல் கிளிக் பண்ணா எங்க போகும், அதான் டெஸ்டினேஷன் யூஆர்எல். ஹெட்லைன் கால் டு ஆக்ஷன் அப்ளை டவுன்லோட் அப்படி போட்டா எதுவும் அது நீங்க கொடுத்துருக்கீங்க. Then description option and then save ad. இங்க save adல publish நீங்க பண்ண முடியாது. ஏன் publish பண்ண முடியாதுன்னா amount போடணும். save ad பண்ணதும் அமௌண்ட் போட்டு வச்சிருந்தோம். அடுத்து ஓகேவா? save ad வந்துச்சு. So save ad இது போகும். ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாம் ஓகே ரிவ்யூ பண்ணிட்டு then go to next. இது வந்து பேமெண்ட் டீடைல் and பேமெண்ட் அப்புறம் agree and launch. So amount வந்து you cannot மெட்டால இல்ல கூகுள் வந்து you can publish இத publish பண்ணலாம். ஓகேவா? சோ இதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆடமே வந்து ரொம்ப சிமிலரா இருக்கும். கிளாசிக், நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், கேம்பெயின். இது கேம்பெயின் ரொம்ப நியூ கேம்பெயின் கொடுத்தோம். கேம்பெயின் கேம்பெயின். So the campaign group. நம்ம முன்னாடி வச்சிருந்தது ஒரு கேம்பெயின் செலக்ட் பண்ணதுனால அடுத்தது கிரியேட் பண்ணும் போதெல்லாம் வெப்சைட் விசிட் மட்டும் தான் வந்தது. சோ வெப்சைட் விசிட் இருக்கிறதால ஒரு கேம்பெயின் குரூப் தனித்தனி கேம்பெயின் கிரியேட் பண்ணீங்கன்னா தனித்தனி கேம்பெயின் ஒட்டுக்கா பண்ணா அது ஒரு குரூப். சோ ஒரு குரூப்பா வச்சுட்டு ஓகே இவங்க வந்து வெப்சைட் விசிட் ஆனது, இது வந்து ஜாப் சர்ச் ஆனது அப்படின்னு சொல்லி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். என்கேஜ்மென்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இந்த வீடியோ வியூஸ் இது நீங்க பார்க்க வீடியோஸ் கிளாசிக் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் லீசன் எபிசோட்ஸ் இப்போ நம்ம இது கிரியேட் பண்ணலாம். So எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் குரூப் கிரியேட் பண்ணி நல்லது.
and continuously. Video and Next. இங்க வந்து landing page pictures, audience same தான், எந்த சேஞ்சுமே இல்லை. audience attributes எல்லாமே is similar. கீழே வரும்போது இங்க add format மட்டும் மாறும். So there are two ways selected add format. இங்க வீடியோ மட்டும்தான், வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. So we need to add video. So placement எல்லாமே everything is same. எந்த சேஞ்சுமே கிடையாது. கன்ஃபார்ம் ditto. இங்க add format பண்ணல, நான் உங்களுக்கு அந்த ஜாப் தவிர மிச்சம் எல்லாரும் அந்த add format மட்டும் create remarks. இங்க and video. And it's 260. இது புதுசா கொண்டு வீடியோ. இப்போ வந்து 5 மினிட்ஸ் சேவ் பண்ணும்போது உங்களோட கீவேர்டோட சேவ் சரி சரி. ஒரு இதுல 5 வீடியோ கொடுக்கணும், அதுவா சொல்லுங்க. எல்லாம் ஒரு ஃபார்மட்ல இருக்கு. அதான் 9:16 எல்லாம் 1:1. ஓகே. இது உங்களுக்கு ஃபீடு மெட்டா மாதிரி மாறாது இல்லையா? உங்களுக்கு வந்து இன்ஸ்டா ரீல் ஸ்டோரி அதெல்லாம் இதுல மாறாது. ஸ்டாண்டர்ட் ஒன்னு வெர்டிகல் இல்ல ஹாரிசான்டல். So give your destination here. Call to action set பண்ணீங்க, headline கொடுத்துருவோம். இங்க வந்து headline வரும். இந்த என்கேஜ்மென்ட்ல என்கேஜ்மென்ட் இது வந்து லைக் கமெண்ட் ரீபோஸ்ட். இது வந்து வீடியோ வியூஸ் தான, இதுல நிறைய பேர் இந்த வீடியோ வியூ பண்ணுவாங்க. மத்தது வந்து உங்களுக்கு லைக் கமெண்ட் ரீபோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வச்சு கன்வர்ஷன் வெப்சைட் விசிலுக்கு சேஞ்ச் பண்ணுறது. அது வெப்சைட் இன்கம்மான வெப்சைட் தான். இது நிறைய வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு கிளிக் பண்ண இந்த லேண்டிங் பேஜ். ஆனா என்னோட ஆப்ஜெக்டிவ் நிறைய பேர் வீடியோ பார்க்கணும், அது லீட் வரும்போது இந்த ஆப்ஜெக்டிவ் கிடையாது. நிறைய பேர் கொண்டு காமிக்கணும். அது மட்டும் So after this, payment and then agree and launch them. சரி, இது கரெக்டா ஒர்க் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற மாதிரி தான் நாளைக்கு கம்பெனிக்கு போகும்போது லிங்க் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து முடிச்சுட்டு உங்களை கூப்பிடலாம்ல, உங்களை கூப்பிடலாம், கூப்பிடுங்க. இங்க வந்து கேம்பெயின்ஸ் அப்புறம் வந்து ஆட்ஸ் மட்டும் தான் இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் கேம்பெயின் கிளாசிக் ஆட்ஸ் ரொம்ப ஈஸி தான். மொத்த மாதிரி ஒரு கசகசமா இருக்காது. ஆட் கேம்பெயின் வீடியோ அது சேம் பேஜ் வைக்க வீடியோ
lead generation. Next. Next. Great. Create group. The lead proposal is next. Here வந்து sorry மேனுவல் எல்லாமே வந்து செய்யும். இது வந்து பார்க்கறதுல இது பார்த்துருக்கீங்க. இங்க வந்து யூனிட் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த இமேஜ் ஸ்டேட்மெண்ட் புதுசாக ஒரு ஆர்டிகல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அது ஆர்டிகல் அந்த பிளாக் ஆர்டிகல் படிச்சுட்டு அது யூஸ் பண்ணுவாங்க. Save. Image கொடுத்துருக்கீங்க. .com. Get lead generate form name create பண்ணனும். So form name வந்து test பண்ணுங்க. English line get you want டீடைல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் இமெயில் அட்ரஸ் எனக்கு மொபைல் நம்பர் இருக்கு மொபைல் நம்பருக்கு நான் கான்டாக்ட் ஃபோன் நம்பர் கஸ்டம் क्वेश्चंस நீங்க ஆட் பண்ணா क्वेश्चन என்ன வாட் ஐ ஹோப் வெப்சைட் multiple choice single line input. Single line நம்ம டைப் பண்ணனும். இல்ல multiple choice தான் நீங்க வந்து you can give options. Static dynamic நீங்க கொடுக்கலாம். அந்த மாதிரி you can add up to 15 questions. Then you get policy privacy policy is mandatory. ஏன்னா வந்து கூகுள் இருக்கும் இல்ல வந்து மெட்டா இருக்கும் லிங்க்டின் ட்விட்டர் இருக்கிறது உங்க வெப்சைட் பிரைவசி பாலிசி பண்றதா டேட்டா எடுத்து நான் தப்பா யூஸ் பண்ணாங்க சோ அந்த பிரைவசி பாலிசி வந்து இந்தியா கொடுத்தது and then thank you message so once on the click பண்ணி சொல்லுங்க thank you அது முடிச்சோம் கம்பெனி பேஜ் வந்து கனெக்ட் பண்ணுமா இல்ல வந்து இந்த மாதிரி பேசிக் கம்பெனி சைடுல வியூ அந்த மாதிரி சிடி வேணும் கம்பெனி பேஜ் கொடுத்துருவோம். Now, create. இது கிளிக் பண்ணா கிரியேட் இருக்கும் சைன் அப் கொடுத்தா அந்த ஃபார்ம் ஓபன் ஆகும். இந்த ஃபார்ம் ஓபன் ஆகும். ஃபார்ம் ஓபன் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு லீட் வரும். சேவா இப்ப சைன் அப்னு கொடுத்தாங்கன்னா அவங்க ஓகே கட்டாயமா பார்த்தே ஆகணுங்கிறவங்க தான் சைன் அப் பண்ணுவாங்க. தேவையில்லாத வருது. சும்மா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு கொஞ்சம் and next and publish your campaign.
ஸோ இது உங்களுக்கு அந்த வெப்சைட் கன்வர்ஷன் இருக்கும். அந்த ஜாப் நான் உங்களுக்கு சொல்றேன், மற்றதை நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த ஜாப் என்ன பண்ணணும்னா இன்டர்நெட் இது உங்க பேஜா? இது என்னோட அக்கௌண்ட். இந்த போட்டோ வந்து இது என்னோட பர்சனல் அக்கௌண்ட். இது கீழே வந்து இருக்கிற பேஜஸ் இங்க இருக்கிற பேஜஸ். இது வந்து நம்ம மேனேஜ் பேஜஸ். ஐ கோ ஹியர். எந்த ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்ல இருக்கோ அதுல போயிட்டு ஜாப்ஸ் அப்படியே ஜாப் வந்து manage job post. So active ஒரு job கண்டிப்பா இருக்கும். ஆக்டிவா வந்து you can promote that. வேகன்சி இருக்கா உங்ககிட்ட? என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறீங்க? வேலை செய்யணும். MBA படிச்சவங்க வேலை செய்யறது கிடையாது. இல்ல மீடியம்க்கு நீங்க ஏதாவது வச்சிருப்பீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு வேணும், இது வேணும்லாம் கேட்குறீங்க. ஒரு 2+ years experience. எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப் போட்டு உங்களுக்கு வருஷம் இது ஐடி கார்ப் போட்டுருக்கீங்க. இன்டெலெக்ட் வந்து அப்ராட் ட்ரெயின்ட் ஸ்ட்ராங்கர் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க பாயா கேர்ள் பாக்குறீங்களா? சி கேர்ள் வந்து சீக்கிரம் டிராவலுக்கு பாக்குறீங்களா? இப்போ திடீர்னு வந்து ஈரோட ட்ரெயின் இந்த மாதிரி நமக்கு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. இல்ல அந்த மார்க் அந்த மீடியம் சம்டைம்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஓகே எனக்கு தான் கேட்டிருக்காங்க. என்னன்னா இது லிங்க்டின் நம்ம சேல்ஸ் நேவிகேட்டர்லாம் டூல்ஸ் இருக்கு. சேல்ஸ் நேவிகேட்டர் ஹண்டர் ஐயோ அந்த மாதிரி டூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த டூல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து அப்ராட் கிளைண்ட்ஸ் தான். நீங்க மீடியம் வந்து படிச்சு போக வேண்டியது கேட்டேன். சைட் பை சைட் ஜாப் அப்ளிகேஷன்ஸ் ஒரு ஜாப் அப்ளிகேஷன்ஸ் நெக்ஸ்ட் கிளாசிக் மட்டும் தான் இருக்கு. அந்த லிங்க்ல இன்சைட் எடுத்து நீங்க சாண்ட்பாக்ஸ்ல போட்டு சரி போட்டு ஆக்டிவேட் பண்ணுங்க. இன்சைட் டாக்ஸ் சரி டாக் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. நான் கம்பெனி போகும்போது இன்சைட் டாக்னா தெரியாது. நீங்க சொல்ற பிளாக் அடிச்சு அதுக்கு ஜாப்ஸ் சரி சிங்கிள் ஜாப் இல்ல மல்டிபிள் ஜாப்ஸ் எனக்கு சிங்கிள் ஜாப் தான். You are working. That's everything is same. Ads are not. When you go to next, மேல வந்து வேற வச்சுட்டு மேகத்தை பார்த்தாலே ஒரு.
business. I mean, that's job வந்து you have to choose from the list. Yeah. Then assist development manager கொடுத்தோம். business development manager. Push பண்ணிக்கலாம். இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகல. போயிட்டு வரலாமா? இன்டெலெக்ட் பேஜ்ல தான் இருக்கு. அதுதான் நினைக்கிறேன் செக் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவரோட அக்கௌண்ட் பார்க்க முடியும். Google Classல Gmail போய் செக் பண்ணுங்க. Your ad is currently on hold due to missing payment. செலக்ட் பண்ணிட்டு சேவ் மத்த பேஜ் கிளிக் பண்ணணும். பேஜ் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணுங்க. இது ஆட் பண்ணி